தென்கிழக்குலேயோ இல்லை மத்திய பகுதியிலேயோ தவறான வாஸ்து அமைப்பில் கட்டட அமைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டோட ஆண்மகன் வந்து பெண் தன்மை கொண்டவராக மாறி, அதனால தான் நிறையா பேர் வந்து இந்த ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு வர்றதுக்கு காரணம் தான், திருமணம் நடக்காததுக்கு காரணம் தான், சன்னியாச வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு காரணம் தான். இந்த இரண்டு திசைகளுமே இல்லாத ஒரு வடகிழக்கு திசையோ இல்லை தென்மேற்கு திசையோ வடமேற்கு திசையோ சார்ந்துன்னா அது அழிமனை அப்படிங்கிறோம். நீங்கள் ஒரு பெண் எடுத்துட்டிங்கனாலும் ஆண் எடுத்துட்டிங்கன்னா தலைமுடி இருக்குது இல்லைங்களா, இது கேது. நீங்கள் கேதுவே வேண்டாம் வீட்டுக்குள்ளேன்னா மொட்டை அடிச்சுட்டு தான் இருக்கணும். எது கூட எதை சேர்த்தா என்ன பலன் வரும்னு தெரியணும் இல்லையா? அது இல்லாமல் தேவையில்லாத உனக்கு ஒன்று சேர்த்துறதா இது குழப்பமுங்கிறேன். நீங்கள் இப்போ வீட்டில் ஒரு பகுதி வெட்டுப்பட்டுறது பாதிக்கப்படுறதுன்னா கை கால் பாதிக்கப்படுத்துங்கிறோம். வீட்டில் இதே டாய்லெட் பாத்ரூம் செப்டி டேங்க் போட்டிங்கன்னா கேன்சர் வருங்கிறோம். அப்போது நீங்கள் வீடும் உடம்பு ஒன்று தானே. நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிங்கனாலே வீட்டுக்கு வந்து தலைவாசல் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஸ்து விதி இருக்குது. உச்சவாசல் வந்து இப்போ கடந்த சமீப காலத்தில் தான் வந்து உச்சவாசலுக்கே வந்தது. அப்போ இன்றைக்கி எல்லாருமே உச்சவாசல் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்படி கிடையாது. தென்கிழக்கு பகுதியில் வந்து பொதுவாகவே செப்டி டேங்க் அப்படிங்கிறது வரக்கூடாது. சார், இப்போ தையல் மிஷின் வந்து கேது இல்லையா? ஒரு வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் வந்து படிக்கட்டு, அது மாதிரி கழிவறை, இது எல்லாமே கேதுல தான் வருது. அப்போ படிக்கட்டும் கழிவறையும் இல்லாமல் ஒரு வீடு இருக்கிறது சாத்தியமா? எப்படி சார் அது? வீடு அப்படின்னு சொல்லி இருந்தாலே எல்லாமே வேணுங்க. படிக்கட்டு வேணும், டாய்லெட் பாத்ரூம் வேணும், தலைவாசல், கிச்சனோ பெட்ரூம் எல்லாம் ஒன்றிணைந்தது தான் வீடு. இதை வந்து எதையும் பிரிக்க முடியாது. இப்போ இதை தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ராகு கேதுங்கிற கிரகத்தை வந்து நீங்கள் வீட்டோட வந்து சேர்த்தாதீங்க, வீட்டோட வந்து பொருத்தி பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது கேதுங்கிற தையல் மிஷினை தூக்கி வெளியில் போட்டுடலாம். அதே கேது தான் படிக்கட்டு, கேது தான் டாய்லெட் பாத்ரூமு. கேது அப்படிங்கிறது நீண்டு இருக்கக்கூடியது, பாம்பு அப்படிங்கிறோம். இப்போது வாஷிங் மிஷினுக்கு அவுட்லெட் பைப்பு பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும். அப்போது வாஷிங் மிஷினும் கேதோட தொடர்புடையது தான். அந்த பைப்பை மட்டும் கழட்டிட்டால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படியே நீங்கள் கிச்சன் பக்கம் வந்தீங்கன்னா சுக்கரன் இருப்பாங்க. வெறும் சுக்கரனை மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே கேஸ் சிலிண்டர்லேருந்து அடுப்புக்கு போகிற பைப்பும் வந்து கேது தான். அது ஆமாம். அப்புறம் சிங்கிலிருந்து கழிவை வெளியேற்றக்கூடிய பைப்பும் கேது தான். இந்த கேது எல்லாம் கட் பண்ணிட்டோம்னா வீட்டில் நம்ம வாழ முடியுமா? இதனால தான் நான் கேதுவை கொண்டு வராதீங்க அப்படிங்கிறோம். அதே போல் தான் இப்போ ஒரு மனிதனுக்கு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசான பாட்டியம்மா இருந்தாங்கன்னா கேது. அதே போல் நம்ம சாதாரண ஒரு மனிதன், நீங்கள் ஒரு பெண் எடுத்துட்டிங்கனாலும் ஆண் எடுத்துட்டிங்கன்னா தலைமுடி இருக்குது இல்லைங்களா, இது கேது. நீங்கள் கேதுவே வேண்டாம் வீட்டுக்குள்ளேன்னா மொட்டை அடிச்சுட்டு தான் இருக்கணும். இதுதான் உண்மை. நீங்கள் உயிர் காரகத்துவம் வேறு, பொருள் காரகத்துவம் வேறு. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு குழப்புறாங்க. அதனால தான் ஜோதிடம் அப்படிங்கிறது காலக்கண்ணாடி, காலபுருஷ தத்துவம். ஜோதிடர்கள் ஒரு வாஸ்தை வந்து கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்கனாலே அது எதுவுமே நடக்காதுங்கிறோம். நீங்கள் ராகு உச்சங்கிறது தென்மேற்கு பகுதி ராகு உச்சம். அப்போ ராகு உச்சமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன தவறு இருந்தாலும் ராகு நல்லது தானே கொடுக்கணும். ஏன் தவறாக இருந்தால் கெட்டதை கொடுக்குது? அப்போ வந்து கேது பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? எப்படி இல்லைங்க. இப்போது ஜோதிடத்தோட வாஸ்தை கனெக்ட் பண்ணால் அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான். ஜோதிடம் வேற, வாஸ்து வேற, ரெண்டு தொடர்புடையது தானுங்க. ஆனால் அதை வந்து வீட்டோட கனெக்ட் பண்ணுறது தவறுங்கிறேன். ராகு கேது, சூரியன், சந்திரன், சுக்கிரன், இப்படி எல்லா கிரகங்களுமே இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எது கூட எதை சேர்த்தா என்ன பலன் வரும்னு தெரியணும் இல்லையா? அது இல்லாமல் தேவையில்லாத உனக்கு ஒன்று சேர்த்துறதா இது குழப்பமுங்கிறேன். இப்போது பழங்கால வாஸ்து முறைகள் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா, பழைய கால வாஸ்து முறைகள் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதெல்லாம் யாருமே சொல்லணுது கிடையாது. எந்த ஒரு வாஸ்து நூலும் பேசுனதே கிடையாது. எல்லாருமே சொன்னது தலைவாசல் எப்படி அமைக்கணும், சமையலறை எப்படி கொடுக்கணும், அதே போல் வந்து படுக்கறை எப்படி அமைக்கணும், படிக்கட்டுகள் எப்படி கொடுக்கணும்னு தான் சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜோதிடர்கள்லாம் வாஸ்துக்கு வர்றப்ப தான் இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க.
இப்போ படிக்கட்டுன்னு எடுத்துட்டாலே நீங்கள் தலைவாசலுக்கு உள்ளே வரணும்னாலே படிக்கட்டு வச்சு தான் வரணும். அந்த படிக்கட்டை எடுத்துட்டிங்கன்னா பறந்தா வர முடியும். அப்புறம் என்ன இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த கேதுவை கொண்டு வராதீங்க, ராகுவை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி சொல்கிறது இதுதான். இன்றைக்கி இருக்கிற நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, குறைஞ்சது ஒரு ஒரு 30 இயர்ஸ் மேலே இருக்கிற பெண்மணிகள் எல்லாருமே இன்றைக்கி எல்லாமே யூடியூப், ஃபேஸ்புக் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா தீர்வு தேடுறாங்க. தீர்வு தேடுறப்போ நம்ம இந்த ராகு, கேது, சுக்கிரன், சந்திரன் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறப்போ, இதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குடா, இது உண்மையாக இருக்குமோ, இதனால தான் நமக்கு பாதிப்பு வருமோ, இதனால தான் நம்ம குடும்பம் வந்து கெட்டு போச்சோன்னு சொல்லி அதை தேடி ஓடுறாங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த படிக்கட்டெல்லாம் இடிச்சு மாத்துறதெல்லாம் பார்க்க முடியும். பண்ணுறாங்க. அதில் தீர்வு கிடைக்காது. நீங்கள் பழைய பாடல்கள் எடுத்துக்கங்க. அழகாக சந்திரபாபு பாடலே பாடியிருப்பார். அதில் எல்லாம் மந்திரத்திலலாம் மாங்காய் காய்க்காது, வேஸ்ட்டுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பரிகாரம் செஞ்சால் தீர்வு கிடைக்கும்பாங்க. அதே போல் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு யாகம் வளர்த்துங்க, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லி அதில் ஒரு 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 பெரிய கும்பல் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தீர்வு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லையே. ஓகே, இப்போ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது வந்து வீட்டுக்குள்ளே கனெக்டே பண்ணக்கூடாதுங்க. வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும். நம்ம உடம்பு தான் வீடுங்கிறோம். நீங்கள் இப்போ வீட்டில் ஒரு பகுதி வெட்டுப்பட்டுறது, பாதிக்கப்படுறதுன்னா கை கால் பாதிக்கப்படுத்துங்கிறோம். வீட்டில் இதே டாய்லெட், பாத்ரூம், செப்டி டேங்க் போட்டிங்கன்னா கேன்சர் வருங்கிறோம். கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் வீடும் உடம்பு ஒன்று தானே. அப்போது இந்த வீட்டில் ராகு கேதுன்னு நீங்கள் தலைமுடி இருந்துச்சுன்னா மொட்டையடிச்சுக்க முடியுமா? இல்லை கை கால்கள் நீண்டுக்கு இருக்குது, அது அது வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எதாவது கட் பண்ணிக்க முடியுமா? சரி, இப்போ நீங்கள் வடமேற்கு பாதிப்பு, இந்த பாதிப்புன்னு சொல்லும்போது அந்த வீட்டில் வந்து இப்போ உடம்புல ஒரு பாதிப்பு இருக்குன்னா வீட்லையும் பாதிப்பு அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ பாதிப்புனா என்ன? சரி, இப்போ அந்த வீட்டில் அந்த இடத்துல பள்ளமா, இல்லைன்னா வந்து வேற எதனாச்சும் போட்டு அடைச்சி வைக்கிறது அந்த மாதிரி பாதிப்பா, இல்லை எப்படி? இப்போது வீடுன்னு எடுத்துட்டிங்கனாலே பொதுவாகவே அந்த வாஸ்து விதி, பொதுவான விதி வந்து தென்மேற்கு உயர்ந்தும் வடகிழக்கு தாழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் உச்சவாசல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் தான் இப்போது நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா, கட்ட ஆரம்பித்தீங்கனாலே வீட்டுக்கு வந்து தலைவாசல் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஸ்து விதி இருக்குது. அது வந்து மத்திய பகுதியில் கொடுக்கணுமா, உச்ச பகுதியில் கொடுக்கணுமான்னு இருக்குது. எல்லா வீட்டுக்குமே உச்சவாசல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பழங்கால வீடுகள் எல்லாத்துலேயுமே மத்திய வாசல் தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வீடு, ஜமீன்தார் வீடுகள் எல்லாமே மத்திய வாசல் தான் கொடுத்துருந்தாங்க. உச்சவாசல் வந்து இப்போ கடந்த சமீப காலத்தில் தான் வந்து உச்சவாசலுக்கே வந்தது. அப்போ இன்றைக்கி எல்லாருமே உச்சவாசல் உச்சவாசல் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீடு கட்டும் பொழுது யாருக்கு உச்சவாசல் கொடுக்கணும், யாருக்கு மத்திய வாசல் கொடுக்கணும் தெரிஞ்சு பண்ணுங்கங்கிறோம். அதே போல் தான் வீடு கட்டும் பொழுது இப்போ தென்மேற்கில் ஒரு கிணறு இருக்குது அல்லது ஒரு போர்வெல் இருக்குது, தென்மேற்கு பள்ளமாக இருக்குது அப்படின்னா திருமணம் நடைபெறுமானா நடைபெறும். பணங்காசு வருமானா பணங்காசு வரும். ஆனால் பணங்காசு அங்கே நிரந்தரமாக தங்காது, கடனை கொடுத்துரும். அதே போல் தான் தென்கிழக்கு பகுதியில் வந்து பொதுவாகவே செப்டி டேங்க் அப்படிங்கிறது வரக்கூடாது. இப்போ தென்கிழக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் செப்டி டேங்க் கொடுக்குறோம், தவிர்க்க முடியாது. அப்போது அந்த வீட்டில் வந்து ஆணா பெண்ணா யார் இருக்கிறா அப்படிங்கிறத பார்த்து அதை கொடுக்கணும். அதே போல் தான் இப்போ செப்டி டேங்க் நம்ம கேதுன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் எப்படி கேது எடுப்பீங்க? தனி மனித வாழ்க்கைக்கு ராகு கேதுன்னு பிரித்து எடுக்கிறோம். தொழில் நிறுவனங்களுக்கு பிரித்து எடுக்க முடியாது. தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம கொடுக்குற இடமே தென்கிழக்கில் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ அந்த தொழில் நிறுவனம் பாதிக்கப்படுமானா கிடையாது. நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது, ஏகப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அங்கே வந்து பாதிப்புகள் கொடுக்காது. அப்போது நீங்கள் வீடுன்னு எடுக்கிறப்ப தான் இந்த தென்கிழக்கில் செப்டி டேங்க் தவிர்க்கணும். அதே போல் தான் வடகிழக்கு பகுதியில் சம்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ வடமேற்கு பகுதியில் செப்டி டேங்க்கு எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு பேலன்ஸாக வடகிழக்கில் சம்பு கொடுக்கணும். அது தவறாக கொடுத்தீங்கன்னா கூட பாதிப்பு கொடுக்கும். ஆனால் மேலோட்டமாக நிறையா வீடுகள் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு சூப்பராக வாஸ்துப்படி கட்டியிருப்பாங்க. கேண்டிலிவர் படிக்கட்டு, கேண்டிலிவர் போர்ட்டிக்கோ வெட்டுப்பட்ட அமைப்பு கிடையாது. உள்ளே வந்து உச்ச வாசல், உள்ள அறைகள் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் எதுவுமே சரியாக இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வந்து பிரிஞ்சிருப்பாங்க. குழந்தைகள் அப்பாவோட சேர மாட்டாங்க, அம்மாவோட தனியாக வாழுவாங்க. அந்த கணவனுக்கு நிரந்தர தொழிலை கொடுக்காது. அண்ணன் தம்பியோட உறவுகள் சரி இருக்காது. கணவன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருப்பார். அவர்கிட்ட எவ்வளவு தான் பணத்தை கொடுத்தீங்கன்னாலும் அந்த பணம் வந்து அந்த வீட்டில் தங்காது.
இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு அந்த செப்டிக் டேங்க்கும் சம்பில் வந்து இருக்கும். ஆமாம், எல்லாமே வாஸ்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆழமாக போய் இந்த வாஸ்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த காம்பவுண்ட் சுவர். காம்பவுண்ட் சுவர் வந்து வீடு சூப்பராக கட்டிடுவாங்க. காம்பவுண்ட் சுவர் கட்டுறப்ப தான் சொதப்புவாங்க. காம்பவுண்ட் சுவர்லேயே நிறையா மாடலாக கட்டுறாங்க. வீட்டுக்கு தனியாக வீட்டை ஒட்டாமல் காம்பவுண்ட் சுவர் கட்டுறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல இடம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வீட்டை சுவரை ஒட்டி கட்டி தென்கிழக்கில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. தெற்கையும் மேற்கையும் இடம் இருக்காது, அதனால் காம்பவுண்ட் சுவர் கட்ட மாட்டாங்க. அப்போ சரியான காம்பவுண்ட் சுவர்னா எப்படி இருக்கும்? ஆமாம், சரியான காம்பவுண்ட் சுவர் எல்லா இடத்துலையும் அமைக்க முடியாது. அப்போது அவர்களுக்கு தகுந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர் அமைக்கணுங்கிறேன். அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர் அமைக்கணும். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்கல்ல, இப்போ வந்து அந்த வீட்டை வந்து தொட்டு கட்டக்கூடாது, சில இடங்கள்ல தொடாமல் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி கேட்குறேன். எது சரியான? அது ஆண்மனையா பெண்மனையான்னு பார்க்கணும். ஆண்மனையாக இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் சுவர் வந்து நீங்கள் கிழக்கு பகுதியை வந்து எப்படி அமைச்சாலும் பெருசாக பாதிப்பு கொடுக்காது. இதே பெண்மனையாக இருந்து கிழக்கு பகுதி தப்பாக அமைச்சிங்கன்னா அங்கே வந்து ஆணுக்கு பாதிப்பை கொடுத்துரும். என்ன சார் ஆண்மனை பெண்மனை? ஆமாம், இப்போது ஒரு மனைன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா வீடு, அது வாஸ்துல வந்து ஒரு இடம் வந்து ஆண் மனையா பெண்மனையா, அது ஆணுக்குரிய இடமா பெண்ணுக்குரிய இடமா, அது ஒரு சில இடங்கள் வந்து கிழக்கும் மேற்குமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கானது, வடக்கும் தெற்குமானதுன்னா பெண்ணுக்கான மனை. இந்த 2 திசைகளுமே இல்லாத ஒரு வடகிழக்கு திசையோ இல்லை தென்மேற்கு திசையோ வடமேற்கு திசையோ சார்ந்ததுன்னா அது அழிமனை அப்படிங்கிறோம். அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. அப்போ இந்த மனைகளில் வந்து தான் வாஸ்து ப்ராப்ளங்கள் அதிகமாக வரும். ஓ, இப்போ நீங்கள் சொன்ன இந்த 3வது வகையில் வந்து அதிக அளவில் வரும். இப்போது சமீபத்தில் கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீடு பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த வீடு பெண் வீடு, பெண் தன்மை கொண்ட வீடு. அந்த வீட்டில் 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அந்த வீடு தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடு, தென்மேற்கும் பாதிக்கப்பட்ட வீடு. தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அவங்க வந்து ஜோதிடம், ஆன்மீகம், இந்த குறி சொல்கிறது, பரிகாரம், மந்திரங்கள், தந்திரங்கள், இந்த மாதிரி சந்நியாசிய வாழ்க்கை, இறைவனை தேடி பயணங்கள், இது எல்லாமே தென்மேற்கு பகுதி கொடுத்துரும். அது தென்கிழக்கு பகுதி என்ன பண்ணுன்னா, ஒரு ஆணாக இருந்தார்னா என்ன பண்ணுன்னா அவருக்கு ஹார்மோன் பிரச்சனை கொடுக்கும். தென்கிழக்கு அடைபட்டோ, தென்கிழக்கு வெட்டுப்பட்டோ, தென்கிழக்கு மூடப்பட்ட அமைப்பாக இருந்துச்சுன்னா அவர் வந்து பெண் தன்மை கொண்டவராக மாறிடுவாங்க. ஹார்மோன் ப்ராப்ளத்தை கொடுத்து ஒரு வீட்டுக்கு தென்கிழக்கு தப்பாக இருந்தால் தான் வயிறு பெருத்து இருக்கும். நீங்கள் ஒரு பெண்மணியை போய் பார்த்து நடக்காத குண்டாக இருக்கிறாங்க, நடக்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தென்கிழக்கு தப்பு. ஒரு ஆண் ஹார்மோன் பிரச்சனை வந்து வயிறெல்லாம் பெருசாகி நடக்கவே முடியாத ஒரு பெண் தன்மையோட பொட்டு வச்சுக்குவாங்க, பெண் மாதிரியே அலங்கரிச்சுக்குவாங்க, அவரை பெண் தன்மையாகவே இருப்பாங்க, பேசுகிறதெல்லாம் பெண் தன்மை கொண்டதாகவே இருக்கும், பெண்களை கவரக்கூடியதாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு தவறாக இருந்தால் மட்டும்தான் அது வரும். தவறுனா இப்போ அந்த மாதிரி. ஆமாம், அந்த இந்த தென்கிழக்கு வந்து வாஸ்து தவறாக இருக்கும். ஒரு தலைவாசலோ இல்லை தெருக்குத்தலோ இல்லை தெரு பார்வையோ வீதி குத்தலோ இல்லை அந்த 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 இடத்துக்கான வாசல் அமைப்பு கொடுக்குறப்ப உச்ச வாசல் கொடுக்காம நீச்ச வாசல்கள் அமைப்போ, இல்லை அந்த மொத்த இடத்துக்கு வீடு கட்டுறது வந்து அந்த தென்கிழக்குலேயோ இல்லை மத்திய பகுதியிலையோ தவறான வாஸ்து அமைப்பில் கட்டட அமைப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டோட ஆண்மகன் வந்து பெண் தன்மை கொண்டவராக மாறி அவர் வந்து அம்மா செல்லமாக இருப்பார், இல்லாட்டி அக்கா செல்லமாக இருப்பார். அக்கா தங்கச்சியை வந்து அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது பெண் தன்மை கொண்ட வீடு. அதை அப்போ எப்படி சார் நிவர்த்தி பண்ணுறது? இல்லை, இவர் வந்து அதற்கு தகுந்தாற்போல் இவரோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய பணத்தை சம்பாரிச்சிருவார். ஆனால் அவர் குடும்ப வாழ்க்கைங்கிறது சரியாக வராது. அதனால தான் நிறையா பேர் வந்து இந்த ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு வர்றதுக்கு காரணம் தான், திருமணம் நடக்காததுக்கு காரணம் தான், சந்நியாச வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு காரணம் தான். ஒரு பகுதியை மட்டும் ஒரு ஆணை வந்து சந்நியாச வாழ்க்கை கொண்டு போகாது. இப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வாழ்க்கையில போகணும் அப்படி ஈடுபாடு இருந்தாலுமே இப்போ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என் பையன் அப்படி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அதை எப்படி அவங்க சரி பண்ணிக்கலாம்? அது பண்ணவே முடியாதுங்க. அப்போ என்ன ஆகுன்னா, எப்போவுமே ஒரு தென்கிழக்கு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென்கிழக்குமே கிழக்கு பகுதி
அடைபட்டோ, கிழக்கு பகுதி தவறான தலைவாசலோ, கிழக்கு பகுதியில் தவறான கட்டட அமைப்புகளோ, இல்லை மொத்த இடத்துக்கு கிழக்கு பகுதி தவறான ஒரு இடத்துல வீட்டை கட்டிட்டாங்கனாலே அந்த வீட்டில் பெரும்பாலும் பெண்கள் ஒரு 2-3 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஒரு ஆண் வாரிசு வரும். ஆனால் அந்த வீட்டோட தலைவன் இருக்க மாட்டான். அங்கே பெண் தான் ஆட்சி செய்வாங்க. தாயை சார்ந்த வாழ்க்கை ஓடும். அதனால தான் நிறைய இடத்துல இப்போ வந்து ஆண் வந்து நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து பெண் கீச்சு கீச்சு பெண் குரல் வரும். இல்லைன்னா பெண் தன்மையோடவே பேசுவாங்க. பேசுகிறது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்கள வந்து தன்னை பெண்ணாகவே உணர்றதுக்கு காரணம் என்னென்னா, கிழக்கு சூரியன்கிறது ஆண். அந்த இடத்துல வந்து நீங்கள் அடைபட்டுருச்சு, கிழக்கு அடைபட்டுருச்சு அப்படின்னாலே அங்கே அந்த வீடே வந்து பெண் தன்மை கொண்ட வீடாகிடும். இப்போ அதை இடிச்சு சரி செஞ்சா கூட அது இடிச்சு சரி செஞ்சால் 100% மாறுங்கிறமே. அதனால தான் நான் இந்த வாஸ்துல சொல்கிறப்போ பெண்ணுக்கான வீடுனா பெண் தன்மை கொண்ட வீடாக கொடுங்க. அந்த வீட்டில் ஆண் வாரிசு, ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஆண் குழந்தைக்கு மாதிரி வீட்டை அமைங்கிறோம். இப்போ எல்லாருமே பொதுவான வாஸ்துன்னு கட்டுறாங்க. அது எல்லாத்துக்குமே எல்லா பலனையும் கொடுக்காது. கொடுக்காது. ஓகே. இப்போ நீங்க சொல்லும்போது இந்த வீதி குத்தல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ தென்மேற்குல வீதி குத்தல் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இப்போது தென்மேற்கில் தெற்கு வீதி குத்தல், மேற்கு வீதி குத்தல்னு 2 விஷயம் எடுக்கலாம். இப்போது மேற்கு வீதி குத்தல், தென்மேற்கு மேற்கு வீதி குத்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறரால் வருமானம், பிறரால் பணம் ஈட்டுறது, வேற ஒருத்தர்னால் சம்மந்தமில்லாத ஒருத்தரை வச்சு வேலை வாங்கி அவங்கள் மூலியமாக நமக்கு பணம் கிடைக்கும். இது எல்லாமே தென்மேற்கு தவறான வீதி குத்தல்கள் கொடுக்கும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவரை வந்து அந்த வீட்டில் இருக்க விடாது. வெளியூர் வெளிநாடு பூர்வீகத்தை விட்டு இவர் வெளியில் வந்தார்னா பொய் சொல்லி சம்பாதிப்பார், ஏமாற்றி சம்பாதிப்பார். ஆமாம், ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்க வீடெல்லாம் பாருங்கள். இப்போ அதுதான் சொல்கிறேன், ஒருத்தனை வந்து ஏமாத்துறாங்கனால அவங்க வீடு போய் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தப்பாக இருக்கும். இப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவரை நம்பி ஏமாந்துட்டேன், அவர் பேச்சை நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவர் பேசுகிறத நம்பி நான் ஏமாந்துட்டேன், எல்லாத்தையும் பணத்தை கொடுத்துட்டேன், அவர் பேசினாலே நாங்கள் எங்களை அறியாமையே பணம் வந்து எடுத்து கொடுத்துருவோம். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த வீதி குதல் வந்து இப்போ அவருக்கு அப்போ அவருக்கு சாதகமாக வேலை செய்யும். அப்போ என்னென்னா, பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருந்தாருன்னா அது வேலை செய்யும். அப்போ என்ன, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அவர்களுக்கு கால்கள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுரும், குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்படும். திருமணம் ஆகாது இருந்தாருன்னா நிறைய சம்பாதிப்பார். அவருக்கு திருமணமும் நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் லைஃப். அப்போ தான் வந்து வாஸ்து அங்கே வேலை செய்யும். அது வரைக்கும் இவர் என்ன வேணாலும் ஏமாற்றி சம்பாதிக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் வந்து அந்த பெண்ணு உள்ளே வரும் இல்லைங்க, அப்போ தான் வேலை செய்யும். அதனால தான் நிறைய பேர் திருமணம் பண்ணிக்காத சன்னியாசியே போகிறது.